இந்த பஞ்சஸ் வச்சு டச் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இது எடுத்தாச்சு இம்ப்ளான்டேஷன்ஸ், அதாவது ரூட்டோட எடுத்து. பிரதர் முடிஞ்சது உங்களுக்கு. எப்படி பெயின் இருக்கு? இப்போ பரவாயில்லையா? வலியில எதுவும் இல்லையா? ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அவருக்கு HIV இருக்கா, லிவர் இன்ஃபெக்ஷன், தைராய்டு இருக்குதா, அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள், செஸ்ட் பெயின் இருக்குதா, வேற என்ன இருக்குன்ற எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண, நேரடியாக நம்பர் தரேன், ஃபோனை போட்டு கேளுங்க. உங்கள் சொந்த முடி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுனால எதுவும் உங்களுக்கு வராது. நானே பண்ணியிருக்கேன் டிரான்ஸ்பிளான்டேஷன். நீங்கள் வாங்க காட்டுறேன். பியர்டு, செஸ்ட் ஹேர், பிரைவேட் பார்ட்னா நிறைய பேர் பயத்துல இருப்பீங்க, அது பயப்பட வேண்டாம். நிறைய முடி எல்லாமே 100% முளைக்குமா? பட் முடி கொட்டுறதுக்கு பலாயிரம் காரணங்கள் உண்டு. ரபிட் ஆயில்னு சொல்லினா நிறைய பேர் அதை ஒரு மார்க்கெட் பண்ணி வைக்கணும். அது என்ன நல்லா இருக்குமா? இல்லைங்க, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு பெரிய ஒரு இதுங்க, ஃபோர்ஜரின்னு சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துருக்கிறோம், பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு பின்பகுதி, இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் எடுக்கிறது பின்னால அதை எடுத்து இம்ப்ளான்டேஷன் இங்க பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணிக்கு எங்கே நிற்கிறோம்னா, வவுனியாவில் இருக்கிற கட்குழி முதலாம் வழங்கில தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷா கிளினிக் சென்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சென்னை கியா ஸ்டூடியோ கிளினிக்னு இருக்க போது இது என்ன சம்மந்தமான பார்த்தோம்னா, நிறைய பெடியல், குறிப்பாக பார்த்தோம்னா பெடியல் தான் நிறைய பிரச்சனை இருக்கும். அதாவது வந்து சொட்டை விழுகிறது, அதாவது மொட்டை வளது மந்து மயிருக்காமல் இருக்கும். இல்லை இந்த 2 கரையால் உள்ள கோதி கொண்டு போயிடும். நிறைய பேர் நிறைய வகையான எண்ணெய்கள், ஷாம்பூக்கள், அது இதுலண்டு எக்கச்சக்கமாக பாவிச்சு கொண்டிருப்பீங்க. அவைக்கு ஒரு சிறந்த இது முதல் முறையாக வந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் தேடிச்சாங்க. நாங்கள் நிறைய வீடியோகள்லாம் தேடி பார்த்த விஷயங்கள், அதாவது வெளிநாடுகளில் எல்லாமே, அதாவது வந்து எங்களுக்கு முடி நடுறதாண்டு நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. சில பேர் இங்கேருந்து வெளிநாடுகளில் போய் முடி நட்டு கொண்டு வந்தார்கள் இருப்பினும் இனி வந்து அப்படி நீங்கள் போக தேவையில்லை. வவுனியாவுக்கு வந்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து அபிஷா கிளினிக் சென்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னாலே நீங்கள் வந்து முடியை வந்து நட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள வந்து இப்போ ஒரு புதுசாக வந்து கிளினிக் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். வைக்கிறோம் இந்தியாவில் இருந்த ஹாஸ்பிட்டல் தான் இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ள போய் சகல டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி முடி நல்லா, எத்தனை வயசுக்குள்ள இருக்கிறார்கள் நடலாம், சகல டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு சொல்லிக் கொள்ள போறோம். நீங்களும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படி எங்களுக்கு முடி நட்டா நல்லா இருக்கு, நாங்களும் ஒரு முடியோட இருக்கிறது நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கா இருக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்றால் இந்த சான்ஸ் உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். நீங்களும் அவரை தொடர்பு கொண்டு சகல டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் உள்ள போவோம், டாக்டர்கிட்ட காய்ச்சி சகல டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கிட்ட ஃபோன் நம்பர், இந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் எல்லாமே போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தேவை என்றால் நீங்கள் வந்து செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே இருக்கு, நான் செய்து பார்க்க போகிறேன் ஆசைப்பட்டீங்கன்னா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் உள்ள போவோம், சகல டீட்டெயில்ஸையும் வாங்கி போட்டுக்கொள்கிறேன். புதுசாக காணொலி பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். நீங்கள் டாக்டர் நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வெங்கடேசன். ஓகே, நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ காலமாக இருக்குங்க டாக்டர்? 10 years சார். 10 years இருக்கு. இப்போ வந்து நிறைய பெடியலுக்குள்ள பிரச்சனை என்றால் சொட்டத்தில் விழுகிறது. கல்யாணம் ஆகிக்கும் சரி பிரச்சனை, இப்போ ஒரு கூட்டத்துக்கு நிற்கும் ஒரு இதாக இருக்கு, உங்களை சொட்டத்திலே இருக்குன்னு அவமானமாக இருக்கு. அதில் வந்து இங்கே இருக்கிறார்கள் நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் இப்படி ஒரு முடி நட்டா நல்லா இருக்குமே, ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறது. வீடியோஸில் மட்டும்தான் பார்த்துறாங்க. ஆனால் இப்போ வந்து இலங்கையில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த முடி நடுறதை பற்றி என்ன விளக்கம் சொல்லுங்க? நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும்னு சொல்லுங்க. ஆரம்ப கட்ட விளக்கத்துல இருந்து என்ன ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா முடி மாற்று அறுவை சிகிச்சை சொல்றோம். இது மெத்தட் பண்ணா எனக்கு அட்வான்ஸ் மெத்தட் FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன பண்ணுனா 2 day ப்ராசஸ், 2 நாள் செய்யணும். இது விளக்கமா சொல்றேன். அப்படியே வாங்க கிட்ட வாங்க. ஓகே, இதில் அந்த மெத்தட் போட்டிருக்கேன். இங்கே வாங்க. இங்கே பாருங்க. இப்போ வந்து இந்த மெத்தட் பாருங்க, FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்குது. இந்த மெத்தட் தான் நம்ம பண்றோம். இது 2 day ப்ராசஸ். 2 day ப்ராசஸ்ன்றது நான் அப்புறம் விளக்குறேன் உங்களுக்கு என்னன்னு. இது பண்ற விதங்களை பாருங்க. இந்த இடத்துல பால் இருக்குது, கரெக்டுங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல முடி இருக்கு. இந்த பஞ்சஸ் வச்சு டச் பண்றோம். இப்போ எக்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். இது எடுத்தாச்சு இம்ப்ளான்டேஷன்ஸ், அதாவது ரூட்டோட எடுத்து, ஒரு முடியை ரூட்டோட எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் போட. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பாருங்க, டோனர் கொடுக்கக்கூடிய பகுதி அவங்களோட முடி, சொந்த முடி. இது இங்கேருந்து எடுத்து இந்த பகுதிக்கு மாத்துறோம். அப்போ இந்த பகுதியில் எடுத்து இந்த பகுதிக்கு மாத்துறோம். இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இந்த 2 day ப்ராசஸ் என்னன்னா, இப்படி வாங்க அப்படி வாங்க. 2 day ப்ராசஸ் என்னன்னா ஹை டென்சிட்டி. அது ஹை டென்சிட்டின்றது என்னன்னா, இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இங்கே வாங்க, இதெல்லாம் பாருங்க. 2 day ப்ராசஸ் எல்லாம் நம்ம கிளினிக்ல பண்றது தான். இந்த 2 day ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பண்ணும். இதில் அடர்த்தி குறைவா இருக்குன்னு இது ரெண்டு லேயர் பண்ணும். இது பால்டு 2 லேயர் பண்ணும் பாருங்க, டபுள் லேயர். இதுல கேப்பே தெரியாது, எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க. டபுள் லேயர் பண்ணும். இந்த 2 லேயர் பண்றதா 2 day ப்ராசஸ். எவ்வளவு பெரிய பால்டா இருந்தாலும் அவங்க டோனர் என்ன சப்போர்ட் பண்ணுது, அவங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியும்ன்றது கன்சல்டிங்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2 லேயர் பண்றது 2 day ப்ராசஸ். ஒரு நாள் பண்ணா 1 day ப்ராசஸ். 1 day ப்ராசஸ்ன்றது நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேல பண்ண டிரான்ஸ்பிளான்டேஷன், 6-7 வருஷத்துக்கு மேல. 2 day ப்ராசஸ் வந்து நான் 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் 10 வருஷமா கிளினிக் வச்சுட்டு இருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து அங்கே வந்து ஒரு 8 வருஷமா என்கிட்ட பண்ணுறாங்க. இப்போ அங்கே பண்ணிட்டதுனால நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கேன். நிறைய பேர் இங்கே எதிர்பார்க்குற விஷயம் இங்கே இருந்தாலும் நல்லா இருக்குமெண்டு. இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ செய்யணும்னால் அதுக்கு எத்தனை வயசு எல்லைக்குள்ளே இருக்கும்? இது வயசு வந்து 18 வயசுக்கு மேலே தான் நமக்கு கேர்லெஸ் வருது. அதனால வயசு வித்தியாசம் கிடையாது. 80 வயசு வரைக்கும் உடல் தகுதி ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எத்தனை வயசுன்னு பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வெள்ள முடி வந்துட்டு அவருக்கும் அப்படி செய்யலாமா? வெள்ள முடின்றது இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த வெள்ள முடியே கருப்பு முடியே மாற்ற என்னால முடியாது. வெள்ள முடியா இருந்தாலும் அந்த டிரான்ஸ்பிளான்ட் போய் வெள்ள முடியாதான் முடியும். கருப்பு முடியா இருந்தால் கருப்பு முடியே முளைக்கும். அதை மாற்ற இயல. நிறம் மாற்ற. ஆமா ஆமா. மற்றது ஆண்களுக்கும் செய்யலாம், பெண்களுக்கும் செய்யலாம். யார் வேணா செஞ்சுக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இதுல முதலாவது ஸ்டெப் என்ன சொல்ல போனா, முதலாவதுல இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்ய போறீங்க? முதலாவது பார்த்தீங்கன்னா வந்த உடனே பேஷண்ட்டுக்கு ஒரு டோனர் செக்அப். இங்கே வாங்க, இந்த பகுதியில் பால் இருக்குது, எவ்வளோ பெரிய இருக்குது, அப்புறம் இந்த டோனர் என்ன மாதிரியா இருக்குதுன்றது தான். இப்போ இந்த பகுதியில் எவ்வளோ முடி இருக்குது, இந்த பகுதியில் எவ்வளோ பெரிய பால் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி முதல்ல எவ்வளோ ஏரியா பண்ண முடியுன்றது பேஷண்ட்கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அவருக்கு HIV இருக்கா, லிவர் இன்ஃபெக்ஷன், தைராய்டு இருக்குதா, அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள், செஸ்ட் பெயின் இருக்குதா, வேற என்ன இருக்குன்ற எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போக முடியும். அதனால உடனே அப்படியே பண்ணிட முடியாது. இதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் எலிஜிபிளாக இருந்தால், சரியாக பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ரொம்ப எளிமையானது. பெரிய வலியோ, இது லோக்கல் அனஸ்தீசியா தான் கொடுக்குறோம். 5 ஹவருக்கு அப்புறம் வேலை செய்யாது. முழிச்சுட்டு இருக்கும்போது பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலைல வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கே போயிடலாம். 10 நாள் சொட்டத்தள்ள முடிய வளர்ந்துடும். ஓகே, அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்தால் 10 நாள் எங்களுக்கு 100% முடிய வளர்ந்துடும். 100%. இதில் வலி எதுவும் வருத்தம் எதுவுமே இருக்காது. இதில் பெருசாக வலியோ பெரிய விஷயம். ஸ்கின்ல பண்ணுறதுனால பாதுகாப்பு உங்களுக்கு. ரைட்டுங்களா? அதனால பயப்பட வேண்டாம். நீங்கள் வலின்னு சொல்றதால ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ நிறைய பேர்ட்ட ஒரு கருத்தொன்று இருக்குது, இந்த இது செய்யறாது நல்லா வலிக்கும், இதால சைட் எஃபெக்ட் இருக்குது, நோய் வரும். என் குறிப்பாக சொல்லி நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்ற விஷயம் கேன்சர் வருது அப்படி எல்லாம் சொல்லி அதை பின்ன கருத்து. அது இப்போ இது கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுறவங்களுக்கு என்னன்னா, அவங்க யாருன்னு முதல்ல கேள்வி கேட்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸா இல்லைன்னா அவங்க சயின்டிஸ்டா, அவங்க யாருன்னு கேட்கிறேன். அதாவது வருதுன்னு சொல்றது அவங்களா இல்ல வருமானு கேட்கறதா? கேள்விகளா இருந்தா பதில நீங்க சொல்லலாம். வருதுன்னு சொன்னா அது அவங்ககிட்ட தான் பதில நீங்க கேட்கணும். இது பாருங்க, இதுல வந்து உங்களோட சொந்த முடியை எடுத்து பண்றது வராது. ஏன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து வரும்னு சொல்றாங்கல்ல. வரும்னு சொல்றவங்க யாரு? டாக்டர்ஸா? இல்ல, யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதுல்ல. அப்ப வரும்னு சொல்றவங்க அது காரணம் சொல்லணும். அதுக்கு ஏன் வருதுன்றது அவங்க வரும்னு சொல்றவங்களே காரணம் சொல்லணும். அதனால இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண, நேரடியா நம்பர் தரேன், போனை போட்டு கேளுங்க. தப்பு கிடையாது. நீங்களா தப்பா பேச வேண்டாம். ஒரு துறையை தப்பா பேசுனீங்கன்னா துறை வளராது. அந்த வளர்றா மக்களுக்கு தான் நட்டமா போகும். ஒரு 10 நாள்ல சொட்டத்தள்ள முடிவு கொண்டு வரும். 2 டே ப்ராசஸ். நீங்க பயப்படவே தேவையில்லை. இப்ப நீங்க வந்து ஃபோலிக் ஆசிட் கிடைக்கிறத பத்தி தான் செய்யலாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப இதுல வந்து பின்னுக்கு அடர்த்தி குறைவா இருந்தா வேற எங்க முடிவு எடுக்கலாம்? ஓகே, இது நல்ல கேள்விதான். இந்த பியர்டு தாடியில அடர்த்தி தன்மை அதிகமா இருக்கு பாருங்க. என்னோட பியர்ட்ல நானே பண்ணிருக்கேன் டிரான்ஸ்பிளான்டேஷன். நீங்க வாங்க காட்டுறேன். இதெல்லாம் தான் தாடி எடுத்துருக்கேன் பாருங்க. எடுத்திருக்கேன், நானே பண்ணிருக்கேன் பாரு. டெம்பிள் ஹேர் அண்ட் ஃபுல் ஹேர் அதெல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது நானே பண்ணிருக்கேன். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால இங்க எங்க எடுக்கலாம். இங்க பாருங்க, பியர்டு, செஸ்ட் ஹேர், பிரைவேட் பார்ட்னா நிறைய பேர் பயத்துல இருப்பீங்க. அதுக்கு பயப்பட வேண்டாம். பிரைவேட் பார்ட்னா இந்த பகுதியில் எடுக்கக்கூடியது. இந்த பகுதியில் எடுக்கக்கூடியது பெருசா. இந்த பகுதியில் எடுக்கக்கூடியது இந்த பகுதி. இங்க பாருங்க, இந்த பகுதி கீழ் பகுதி கிடையாது. பயப்பட வேண்டாம். இது ஜென்ஸ்ன்றதான் சொல்றேன் உங்களுக்கான. அப்புறம் நிறைய பேர் அப்படி என்ன, இந்த முடின்றது என்ன மாதிரி குவாலிட்டிஸ்ல இருக்கு, அது எடுக்கக்கூடிய அங்க எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அப்ப நீங்க கன்சல்டிங்ல எங்களுக்கு தெரியும். பாப்போம்னா நம்ம என்னென்ன இருக்கு. டோனரே நல்லா இருந்தா போதுமானது. பால்டோட சைஸ். அப்ப பெரிய பால்டாவது டோனர் கம்மியா இருந்தா பியர்ட் எடுக்கிறோம். அப்புறம் செஸ்ட் ஹேர் இல்ல பிரைவேட் பார்ட் இந்த மாதிரி பார்த்து எடுக்க முடியும். நம்ம அதெல்லாம் செக் பண்ணி தான் பார்த்து எடுப்போம். முதல்ல வந்து நாங்க இங்க செக் பண்ணிட்டு அங்க குறைவா இப்படி தான். அதுதான், அப்படிதான் நம்ம சொல்லும் போதே கன்சல்டிங்ல எங்க எடுக்க முடியும்ன்றதை கிளியரா பார்த்துருவோம். நம்ம சொல்லிடுவோம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். மற்ற வந்து இப்ப நிறைய பேர் கேள்வி இருக்கு, நர்ற முடி எல்லாமே 100% முளைக்குமா? 100%. அதாவது என்னன்னா, ஒரு கிராஃப்ட்ன்றது ஒரு முடிக்குள்ள ஒரு கிராஃப்ட்டுக்குள்ள முடி இருக்கும். ஒரு குடும்பம் மாதிரி. ஒரு கிராஃப்ட்டுக்குள்ள சிங்கிள் ஃபாலிகல்ஸ், டபுள், ட்ரிபிள், 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப அந்த கிராஃப்ட்ன்றது காமனா டச் பண்ணி அந்த வீதியில பார்த்துட்டு எடுக்கிறோம். டச் பண்றோம். அதுல இருக்க ஃபாலிகல்ஸ் தான் கவுண்டிங். ஒரு கிராஃப்ட்டுக்குள்ள எவ்வளவு முடி இருக்குன்றதா டென்சிட்டி கொண்டு வருது. அது சிங்கிள் ஃபாலிகல்ஸா இருக்கும், டபுள், ட்ரிபிளா இருக்கும், இல்ல 4, 5 கூட இருக்கலாம். அது எவ்வளவு ஆவரேஜா இருக்குன்றதுதான். அப்ப இது நம்ம டச் பண்ணும் போது சொல்றோம், டோனரை பார்த்துன்னு சொல்லுவோம். ஒரு சராசரி மனுஷன் தலையில 70,000 முடியல 1,20,000 நான் சொன்ன புரியுதா? அப்ப 70,000 80,000 முடி இருக்கும் சராசரியா. அவன் கம்மியான டோனர்னு சொல்றோம். அப்போ 1,80,000 இப்படி போகும்போது அதிகமான ஃபாலிகல்ஸ்க்கு, அந்த ஃபாலிகல்ஸ்க்குள்ள அதிகமான கவுண்டிங் ஹேர் இருக்கும்.
ஸோ ஹை டென்சிட்டின்றது இப்படி தான் நடக்குது. நம்ம பண்றதுனால மட்டும் அந்த ஹை டென்சிட்டி கிடைச்சிடாது. அவங்க உண்டு நான் பார்த்துருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடி சில பேருக்கு இவ்வளோ முடி இருக்கு, எனக்கு கொஞ்சம் டோன் குறைவு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து கன்சல்ட்டிங்ல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். அதனால அந்த பயம் தேவைப்படாது. இப்போ நாங்கள் முடி வந்து நட்டா பிறகு அதை பராமரிக்கிற முறைகள் இருக்கா? அது ஒன்றும் பெருசு இல்லை. முடி நட்டப்புறம் முடி வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சிக்கலாம், குளிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பராமரிப்பு ஒன்று தேவையே கிடையாது. மெடிசன்ஸ் எடுக்கணும், தனியாக ஷாம்பு பண்ணிக்கணும், இதுக்குன்னு தனியாக முடி வெட்டுற கடைக்கு போகணும், இது மெயின்டைன் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுன்னு விடலாம், அது பாட்டுன்னு வளரும். இப்போ ஃபாரின்ல எத்தனை பேர் வந்து பண்ணிக்கிறாங்க, திரும்ப வரப்போறாங்க. அதனால பயம் தேவையில்லை. ஓகே. மெட்ட வந்து இப்போ நிறைய பேர் முடி கொட்டுது. அந்த முடி கொட்டுறதுக்கு ரீசன்கள் என்ன இருக்குன்னு சில பேர் ஜோஜி கொண்டு போயிடும். அது என்ன ரீசன்கள்? ரீசன் வந்து பல முடி கொட்டுறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் தூக்கவேண்மை. முதலாவது நீங்க 6லேருந்து 9 மணிக்குள்ள தூங்கிடணும். ஃபோனு முதல்ல நான் ஒரு 4 காரணம் சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 6லேருந்து 9 மணிக்குள்ள தூங்கிடணும். முதல்ல ஃபோனை நைட்ல எந்த காரணத்துக்கோசம் வீடியோ பக்கத்துலேயே வச்சுக்கூடாது. அப்புறம் ஒரு 30 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி, ஒரு 28 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டோம். சரியா? இப்ப செக்ஸ் ஆக்டிவிட்டிஸ், தூக்க வெண்மை, போனை அதிகமா பயன்படுத்துறது, இது எல்லாமே தூக்கத்துல தான் போய் முடியும். ஹை பாடி டெம்பரேச்சர் அது. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு 17 நாள் விட்டு உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்ல பழக்கம். இந்த மாதிரி பழக்கம் சின்ன வயசுல வச்சுக்கணும். அந்த மாதிரி பழக்கம் வச்சா ரொம்ப நல்லது. அதனால இந்த காரணங்கள் தான் அதிகபட்சமா முடி கொட்டுறதுக்கு முக்கிய காரணமா அமையுது. மற்ற காரணங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிபட்டுச்சு, என்ன அப்ப எதனா ஸ்டெராய்டு வகையான மெடிசன்ஸ் எடுத்துருக்கலாம், இல்ல அதனால ஹேர் லாஸ் வரலாம், இல்ல தைராய்டு லெவல் இருக்கலாம். நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதெல்லாம் விஷயம். பட் முடி கொட்டுறதுக்கு பலாயிரம் காரணங்கள் உண்டு. ஆனா முக்கியமான காரணம் இந்த 4 காரணங்கள் தான். 18 வயசுக்கு மேல இந்த 4 காரணம் வந்துடும். 18 வயசு மேல செக்ஸ் ஆக்டிவிட்டிஸ், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, அங்கேயும் ஓடு, தூக்கம் இல்லை, நிறைய வீடியோஸ் பார்த்து நாமளே உட்காந்து தூங்க மாட்டோம். இது மற்றபடி முடி கொட்டுறது, நிறைய ஷாம்பு போட்டு குளிக்க கூடாது, ஃபேன்ல தான் முடி காய வச்சணும், சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுல. ரைட்டுங்களா? அதனால ஒரு காரணத்தால் தான் முடி கொட்டுன்றது இல்லை. ரைட்டுங்களா? இப்போ வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறனால இப்போ ஒரு மார்க்கெட்டிங் கொண்டு இருக்கா, ரபிட் ஆயில்னு சொல்லிடும். நிறைய பேர் அதை ஒரு மார்க்கெட் பண்ணி வைக்கணும். அது என்ன நல்லா இருக்குமா? இல்லைங்க, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு பெரிய ஒரு இதுங்க, ஃபோர்ஜரின்னு சொல்லலாம். இது வந்து நீங்க நான் வந்து சொல்றது வந்து இந்த ராபிட் ஆயில் கம்பெனி மேலேயே அவர் விற்கிற மேலேயே எனக்கு கோபம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லி விற்கிறது மக்களை ஏமாத்துறதுக்கு சமமானது தான். ஏன்னா ஆயில்ல எது மேல தடவுறீங்க நீங்க? ஸ்கின் மேல. ஊடுருவி ஸ்கின்னுக்குள்ள போகுமா? அது போவாது தானே. நீங்க நல்லா யோசிங்க. நான் ஒண்ணு சொல்லி மேலதான் நிற்கும். அப்ப முடி எங்க இருந்து வளருது? உள்ள இருந்து, ரத்தத்துல, பிளட்ல இருந்து. அது உள்ள போதே எப்படி முடி வளர வைக்க முடியாதால? சரி, ஒரு விஷயம் அதோட இன்னும் சிம்பிளா ஒரு சொல்றேன். சொட்டத்தல்ல ராபிட் ஆயில் போட்டா முடி வளரும்னு சொல்றாங்கல்ல, சொல்றாங்க தானே. அப்ப நான் மாத்தி சொல்றேன். பிரதர் கீழே காட்டுங்க, இப்படி கீழே காட்டு. இது என்ன தரை தானே? இந்த தரையில தண்ணி ஊத்துனா என்ன வரும்? தண்ணி ஊத்தினா மேலதான் நிக்கும், ஆவியா இல்ல எதுவும் வராது இல்ல இதுல. ஆனா வெற்ற இடத்துல இப்ப இந்த இடத்துல ஒண்ணு மேல தண்ணி ஊத்துனா, ஆனா அந்த அங்க ஊத்துனா என்ன வளரும்? புல்லு வளரும். அப்ப உள்ள ரூட்ஸ் இருக்கு, ரூட்ஸ் வளரும். சொட்டத்தல்ல உள்ள இல்லாத, உள்ளயும் போகாத ஒரு பொருளை ஊத்துறீங்க, சொட்டத்தல்ல உள்ள முடி ரூட்ஸ் இருக்காது, எப்படி வளரும்? அப்ப நீங்க தெரிஞ்ச வெற்ற இடத்துல எதுவுமே இல்ல. அதனாலதான் சொல்றேன், இப்ப நாங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்ல, அப்ப சொட்டத்தல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா முடி வளர்ந்துருமா? வராது. டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்றோம். அப்ப நாங்க என்ன பண்றோம்? சொட்டத்தலையான ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். அப்ப ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னா இருக்கிற முடியை காப்பாத்துறதா, இல்லாத முடியை கொண்டு வரதுக்கு கிடையாது. அப்ப இந்த ராபிட் ஆயில் இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க, அது பேர் என்ன? ஃபேக் தான். கரெக்டா? ஆயில் ஸ்கின்னை பாதுகாக்கும், அற்புதமானது. ஆனா முடியை வளர வைக்கின்றது ஒரு முட்டாள்தனமான யோசனை. முடி வளர்ந்துட்டே தான் இருக்கு. எப்ப முடி வளரும், கொட்டும், வளரும், அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அது பிளட்ல இருந்து நடக்குது. பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஸ்கின் டேமேஜ் ஆகுது. அந்த ஸ்கின்னுக்கு தான் ஆயில் வச்சு சரி பண்றோம், முடிய வளராது அப்பயும். ஆனா ஸ்கின் இந்த மாதிரி டேமேஜ் ஆகக்கூடாது. நீங்க சின்ன வயசுல இருந்து எண்ணெய் வச்சு நல்லா பழக்கம் வளர்த்தீங்கன்னா முடி கொட்டாது. ஆனா முடி கொட்டும் போது எண்ணெய் கூடாது. அப்புறம் முடிக்கும் எண்ணெய்க்கும் சம்பந்தம் கிடையாது, தண்ணி தான் தேவை முடிக்கு. அது காஞ்சிருந்தா எண்ணெய் வைக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து இப்போ கொஞ்சமா ஒரு ஆளுக்கு மொட்டை இருக்குது, இதுல மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நாங்கள் முதல்ல ட்ரீட்மெண்ட் செய்து முடிச்சு எல்லாம் முடி வளர்ந்துட்டு திருப்பி பின்னால இருக்கிற முடி கொட்டினா அதுக்கு திருப்பி செய்யலாமா? அது ஏன் கொட்டணும்? நீங்க வந்துட்டீங்களா, அதுவும் சரி பண்ணிடும், பயப்பட வேண்டாம். நீங்க எது இருந்தாலும் இந்த முடி சார்ந்த விஷயங்கள் எதுவாக சரி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கேள்வி இல்லை. டோனர் கொடுக்கக்கூடிய பகுதி தான் 2 வாட்டி இல்ல 3 வாட்டி கூட டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்க முடியும். ஆனா நாங்க மேக்ஸிமம் ஒரே வாட்டிலே கவர் பண்ணிடுவோம், பயப்பட வேண்டாம். அது சொல்லுவோம், நாங்க எவ்வளவு ஏரியா பண்ண முடியும், என்ன மாதிரி பண்ண முடியுன்ற அளவு நம்ம சொல்லுவோம். அதனால அதுக்கு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன சகல விதமான டவுட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் தானே. எப்போனும் வரலாம் கிளினிக்கு. கன்சல்டேஷன் முற்றிலும் ஃப்ரீ தானே, நமக்கு வந்து காசு கிடையாது. அதனால அது பயம் கொள்ள வேண்டாம். ஓகே. இப்போ வந்து நாங்கள் நிறைய விஷயம் அதை பின்ன இதில் கேட்டோம். இப்போ வந்து பார்க்குறாங்களே யோசிப்பேன், இதுக்கு எவ்வளவு முடியும்னு யோசிப்பேன். இது என்ன ரேஞ்சில் உங்கள்கிட்ட காஸ்ட் ஆகும்? அதாவது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்குள்ள முடியும். ஏன்னா மெடிசன்ஸ், பிளட் டெஸ்ட், மற்ற விஷயங்கள் எல்லாம் சார்ந்து எல்லாமே சேர்த்து இந்த காஸ்ட் ஆகும். ஓகே, கரெக்டுங்களா? மற்ற வந்து இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் 2 நாள் நடக்க போகுது. ஒரு 2 நாள் நடக்க போகுது எனக்கு அவர் இங்கே தங்கி நின்று தான் செய்யணும். தங்கி தான் இருக்கணும். உள்ள வந்து பேஷண்ட் ரூம் இருக்கும். ஓகே. உள்ள இங்க இருக்கு, உள்ளே தங்கி தான் செய்யணும். உள்ள உணவு, மருந்து எல்லாமே உள்ளே கொடுத்துருவோம். அதனால நீங்க வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. மற்ற இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் யாராவது செய்யலான்ற மாதிரி தான் இருக்கா? அப்படி கிடையாது. அதாவது உங்க உடல் ரீதியாக
உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். HIV இருக்கவங்க பண்ண முடியாது, சில பேருக்கெல்லாம் பண்ணிக்க இயலாது, மற்றவங்க எல்லாரும் பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஆட்கள் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் தான் பண்ண முடியும் என்னால். ஓகே, ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லைன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளணும்னா 7 நாளுமே உங்களை வந்து இங்கே மீட் பண்ணலாமா? தாராளமாக 7 நாளுமே கிளினிக் திறந்திருக்கும், வந்து மீட் பண்ணலாம். அதோட டாக்டர் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போய் கொண்டிருக்கும். நீங்கள் தாராளமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி எந்த நேரத்துலையும் கால் பண்ணலாமா? தாராளம் பண்ணலாம். இந்த நித்திர வேலைக்கு கூடாது, நித்திர வேலைக்கு கூடாது. 1 மணி கூட கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் தாராளமாக என்ன விதமான டவுட்கள் இருந்தாலும் படிவாக வந்து கிளியர் பண்ணி என்ன வந்து நீங்கள் அவரோட கதைச்சு பேசி சகல வந்து டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு வந்து ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அதை விட நீங்கள் பிளட் செக் இருந்தாலும் பிளட் செக் ஓகே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். நீங்கள் எத்தனை மணினா கூப்பிடுங்க. ஃபோன் எடுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணுறேன், ஃபோனும் திரும்பவும் பண்ணுறேன். கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது. எந்த நேரத்தில் நான் மீட் பண்ணலாம். மீட் பண்ணுறது 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், காலையில் அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுக்கு எந்த காசும் வாங்க மாட்டோம், பயப்பட வேண்டாம். ஓகே. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து சிகிச்சைக்கு வந்து இங்கே தங்கி நிற்கணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு வரணுமா இல்லாட்டி? ஆமாம், கட்டாயமா. டேட்லாம் தேவையில்லை, எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு டேட் தேவை. அந்த டேட்லாம் இதுதான் பண்ண முடியறனால. ஓகே சார், நல்ல ஒரு விளக்கம், தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தவர். நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் முடி நடவணும் ஆசைப்பட்டு இருப்பீங்க. தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். சார், நல்ல ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். நன்றி. நன்றி பிரதர், வணக்கம். இந்த பியர்டு இந்த பகுதி கீழ் இதெல்லாம் எடுத்துருக்குறோம், பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்துருக்கோம். அப்புறம் பின்பகுதி இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதியில் எடுக்கிறது பின்னால் அதை எடுத்து இம்ப்ளான்டேஷன் வந்து இங்கே பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு டென்சிட்டி கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். இப்போ டென்சிட்டி ஹை டென்சிட்டியாக கொடுத்துருக்கோம். இது பின்னால் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு சாதாரண விஷயம், யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ரொம்ப இயல்பாக பண்ணிக்க முடியுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பயம் இருக்கும் உங்களுக்கு, அந்த பயம்லாம் தேவையில்லை, சாதாரண பண்ணிக்கிட்டு. பிரதர், எந்த ஊர்லேருந்து வரீங்க? குருநாகல். எந்த நாடு? ஸ்ரீலங்காவில். ஓகே, எப்படி பார்த்துட்டு வந்தீங்க? என்ன நீங்கள் யூடியூப்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்களா? நீ தான் முதல் முறை பண்ணுறீங்க? இந்தியாவில் வந்து பண்ணுறீங்க. இப்போ எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியா, சென்னை, பள்ளிக்கரணை. உங்க எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கா? எல்லாம் நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெருசா வலி நினைப்பீங்க. லைட்டா தான் பெயின் இருக்கும், பெருசா வலி இருக்காது. லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்த அப்புறம் வலியே தெரியாது மேக்ஸிமம் நமக்கு. இப்போ அவருக்கு ஃபைனல் ஆயிடுச்சு, முடிஞ்சது எல்லாமே.